கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமைப்பதியில் இன்று வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இதுகுறித்தான விவரம். வணக்கம் பிரபாவதி. கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பு ஐயா வைகுண்டசாமி தலைமைப்பதியில் இன்று வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, குமரி மாவட்டத்திலிருந்தும் ஏராளமான ஐயாவளி பக்தர்களும் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் சாமித்தோப்பில் ஐயா வைகுண்டசுவாமி தலைமைப்பதி அமைந்துள்ளது. இங்கு வருடம்தோறும் தை மாதம், ஆவணி மற்றும் வைகாசி மாதங்களில் 11 நாள் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த வருட வைகாசி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவானது தொடர்ந்து 11 நாட்கள் நடைபெறுகிறது. முதல் நாள் கொடியேற்ற நிகழ்ச்சியான இன்று அதிகாலை 4 மணிக்கு முந்திரி பதமிடுதலும், 5 மணிக்கு சிறப்பு பணிவிடையும், அதனைத் தொடர்ந்து கொடிப்பட்டத்துடன் ஐயாவளி ஐயா சிவசிவ அரகரா அரகரா என்ற கோஷத்துடன் தலைமைப்பதியை சுற்றிலும் வலம் வந்து 6 மணிக்கு திருக்கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, குமரி மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவிழாவானது இன்று தொடங்கி நடைபெறும். ஒவ்வொரு நாளும் ஐயா வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். குறிப்பாக 8ஆம் நாள் திருவிழாவில் ஐயா வைகுண்டர் சாமி வெள்ளை குதிரை வாகனத்தில் எழுந்தருளி முந்திரை கிணற்றில் களி வேட்டையாடும் நிகழ்ச்சி நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சுற்றியுள்ள பல கிராமங்களுக்கு குதிரை வாகனத்தில் சென்று மக்களுக்கு அருள்வாளிக்கும் நிகழ்ச்சியும் நடைபெறும். 9ஆம் நாள் திருவிழாவில் அடுமன் வாகனத்திலும் 10ஆம் நாள் இந்திர வாகனத்திலும் ஐயா பவனி வரும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அடுத்த மாதம், அதாவது முக்கிய நிகழ்வான வருகின்ற 3ஆவது தேதி அடுத்த மாதம் 11ஆம் திருவிழாவானது நடைபெறுகிறது. அன்று நண்பகல் 12 மணிக்கு தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதில் ஏராளமான பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் பக்தர்களும் ஐயாவளி பக்தர்களும் கலந்து கொள்வார்கள். அன்று மதியம் 12 மணிக்கு இந்த தேரோட்டமானது நடைபெறும் என ஐயாவளி தலைமைபதி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.